அப்புறம் மாதம் இது சுற்றி இருந்த குரூப்லாம் சொன்னீங்கள அவன் யார் போய் சந்திச்சல இல்லையா அவங்களாம்? அது நான் அந்த டயத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அது யார் எவருன்னு ஒரு நாள் கண்டுபிடிக்கிற ஒரு நேரம் வருது, அவன் யார் அப்படின்ட்டு. அப்போ தான் நான் அதில் பார்க்குறேன், ஏற்கனவே அந்த கமல் நேபாளி கமல் பூண்டேன்னு ஏதோ சொல்லி கமல் பூன் பேர் இழுத்துட்டு போனாங்கல்ல. ஆமாம், அந்த இதில் அதில் ஒரு இதில் அவன் இருக்கான். கமல் பூனை அது சரி. அடிச்சாங்க நைட் நடராத்திருந்தா பேய் வந்துட்டானே அவன் தான். அவனா? அவன் அப்போ வந்து அவன் கூட இன்னொரு நேபாளி இருக்கிறான். அவன் பேர் என்னமோ ஒரு பேர், அவன் பேர் தெரியல. அந்த கமல் பூனுக்கு என்ன வேலை? இப்போ அவன்கிட்ட தான் அந்த ஆர்டர் இருக்கு. இப்போ பகலில் சந்திக்க முடியும். இப்போ அது எப்படின்னா, அந்த ரெண்டு ஆட்டை பற்றிக்கிட்டு நம்ம ஏரியா சைடு ஒரு கிட்ட அப்படியே வந்தான் அவன். ஓஹோ. இங்கேருந்து பார்க்கல எனக்கு ஒரு டவுட்டு, சரி ஒருவேளை அது இவனை மாதிரி தான் தெரியுது, எங்கேயோ பார்த்த ஆள் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அதில் கொஞ்சம் கிட்டாக்க நானும் போய் பார்க்குறேன், அவன் தான். அப்போ அவன் தான் அவ்வளோ தூரம் நடந்துருக்கான், இத்தனை இது தாண்டி. ஆமாம், அவன் அந்த 5ல் ஒரு இதில் தான் இருக்கிறான் அவன். அந்த 5 சரி இல்லை, உங்கள் நைட் சந்திக்க தானே அவ்வளோ தூரம் நடந்துருக்கான் அவன். ஆமாம், அப்போ அவன் அங்கேருந்து வந்தானா எங்கேருந்து வந்துடலாம், ஆனால் அந்த இடம் மாற்றிட்டான்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துல இருந்து அவன் வந்து அப்போ வந்து பார்த்துட்டு கட்டி பிடிக்கிறான். நான் கேட்குறேன், இங்கே எப்படா இருக்கிற அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவன் இருந்த இடம் வேற, இந்த இடம் இல்லை. அவன் இதுக்கு முன்னாடி இருந்த இடம் வேற, இப்போ இதில் இருக்கிறான் போல. ஓஹோ. அப்போ பார்த்துட்டு அப்போ நான் கேட்குறேன், இங்கே வந்து இப்போ அங்கே அதுக்கப்புறம் இங்கே தான் வந்தியா நேரடியாண்டு? ஆமாம், நேரடியாக இங்கே தான் இருக்கிறான் அப்படின்ட்டு. அவன் பேர் ரகுராஜ். இன்னொருத்தன் பேரா? ரகுராஜ். அவனும் நேபாளி. அப்போ பேசிக்கிட்டு இருக்கையில் அப்போ அவன் கூப்பிட்றான். ஆனால் நல்லவன் அவன். கமல் அன்னைக்குன்னு வந்து கோழி ஆக்கி வச்சிருக்கிறேன், வா சாப்பிடுவோம் அப்படின்னா. அப்போ எனக்கு என்னன்னா, இங்கேருந்து போகிறது அங்கே போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்? நம்ம இடத்த விட்டுட்டு அங்கே பக்கம்தான் இருந்தாலும் போகிறத கொஞ்சம் யோசனை இருக்குது. திடீர்னு அவங்க முதலாளிக்காரன் ஏற்கனவே கோளாறு அடிக்கிறோம், நம்ம போய் உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு. இதனால பரவாயில்ல போமேன்னு சொல்லி தைரியமாக போயாச்சு. பார்ப்போம், இங்கே தான் நமக்கு தான் ஆள் இல்லை, இங்கே யாரும் இல்லையாமா? ஆமாம், இவங்க போயிட்டாங்களே. முதல்ல ஃபோன் அடிச்சு வருவான். அப்போ நான் போய் அங்கே உட்காந்து சாப்பிட்றோம். அங்கே எப்படின்னா, இந்த ஆள் மேலே உட்காந்து சாப்பிட்றதுனா தட்டில் போட்டுறது, பெரிய தட்டில், அந்த அரபுகார ஸ்டைல் மாதிரி. மொத்தமாக அவன் குட்டி ஆண் நல்லா காய்ச்சிருந்தான், காய்ச்சி வச்சிருந்தான். ஆனால் என்ன, அந்த குபு சுருட்டி தான், அது ஒன்றும் இல்லை, சோறு இல்லை, குபு சுருட்டி சாப்பிட்டு இருக்கிறேன். அப்போ கேட்குறேன், அப்போ இவங்கெல்லாம் யார் இருக்குது? அப்போ 2 இடத்துல பங்காளி இருக்கிறாங்க. பங்காளி 2 இடத்துல நேபாளி தான். ஒரு இதில் நேபாளி, மிச்சது 2 இதில் வந்து பங்காளி. ஒரு பங்காளி கபீர், இன்னொரு பங்காளி பேர் வந்து பஹாரா. 2 இடத்துல 2 இருக்காங்க. பேர்லாம் யாவும் இருக்கேன் ரொம்ப. அதுக்கப்புறம் அவங்களோட தானே இருந்தான் அழகுனால. அப்போ அவங்க 2, இவன் ஒரு ஆளா, இன்னும் மிச்சம் 2 இருந்துச்சு. ஒரு வந்து சூடானி போல. அவன் சூடானியா? அரபி பேசுகிறவன். அவன் சரியாக வரமாட்டான் போல. அவங்க 2 இதில் அந்த இதுக்கு அவ்வளோவா போக மாட்டான் போல. இந்த பங்களாதேஷ்காரங்க மட்டும் அப்பப்போ இவனோட மீட் பண்ணிக்கிறது, பேசிக்கிறது, லேசு பாசா அப்படி பேசிக்கிறாங்க போல தெரியுது. அப்போ இந்த இவனுக்கு ஆர்டர் இருக்குது, அந்த பங்களாதேஷ்காரனுக்கு ஆர்டர் இருக்குது. ஒரு பங்களாதேஷ்காரனுக்கு ஆடு இல்லை. அந்த பஹாருங்கிறவனுக்கு நம்மள மாதிரி அவன் காவா குரூப். அந்த கபீருங்கிறவனுக்கு வந்து இது இருக்கு, ஆடு இருக்கு. இவங்களுக்கு ஆடு. அப்போ உட்காந்து பேசிக்கிறதுனா மனசுல ஒரு பயம் இருக்குது, யாரும் வந்துடுவாங்களோ முதலாளிக்காரங்க அப்படின்ட்டு. கிறுக்க மாதிரி கத்திக்கு நிற்பான், இவன் இங்கே வந்தான் கொண்டான் அப்படின்னு. அப்போ நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு யாரை விசாரிச்சுட்டு போயிட்டேன். அப்போ இவங்க வந்தாங்கன்னா வர சொல்லு. அதில் இந்த பஹாருங்கிறவன் கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கான். அந்த பங்களாதேஷ்காரன் அவன் நேராக வந்துடுவான் நம்ம இடத்துக்கு. ஓஹோ, அது சரி. ஆமாம், அதுக்கப்புறம் நாட்கள் போப்போ ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஹிந்தி அவங்க வச்சு போலான்னு. அப்புறம் நம்ம தமிழ் ஆளுக்கெல்லாம் அங்கே வரப்போறதுக்கு உண்டு அதை சொல்லி தருவாங்க. ஆமாம்மா, அரபிகள்லாம் சொல்லி தருவாங்க. அதில் அப்படி உண்டு பல பாஷையில கற்று வச்சிருக்கப்ப அப்படியே பழகிட்டு வருது. வரையில் அந்த பஹாருங்கிறவன் ஒரு நாள் அவன் நல்லா வந்தான். அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஃபுல்லாகவே வெளியில் கெட்டவங்கள நம்ம தெரியல, அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டா நல்லவனா மாறிடுறாங்களே நம்ம தெரியல. ஏன்னா ஆதரவு இல்லாமல் போயிருதுல, பாவம், ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கனால பாவம். அதனால தான் அவ்வளோ பேர் அந்த காட்டுக்குள்ள நல்லவனா இருக்கான்னு நினைக்கிறேன். வெளியில் எப்படின்னு தெரியும். ஒரு நல்லவனா தெருனா காட்டுல விட்டு தனியாக விட்டோம்னா சரியாக வந்துடும் அவங்களுக்கு. அப்போ அவன் வரையில ஜூஸ் கொண்டுகிட்டு வர்றான். அங்கேருந்து வரையிலே எனக்கு பயமாக இருக்குது, ஒருத்தன் வர்றான் அப்படின்னு வந்து பார்த்துட்டு அந்த பஹாருங்கிறவன் ஜூஸ் கொண்டு வந்துட்டான். வந்து குடிச்சிட்டு உட்காந்து இப்போ கேட்குறான், எவ்வளோ நாளாச்சு நீ வந்து ஓனர்லாம் யாரு அப்படின்னு. ஓனர் 2 நாள் அப்படின்னு. அவனுக்கு தெரியல யாருன்னு சொன்ன கேட்கறதுதான். அப்போ இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்தா அப்படி, இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்தான் அப்படின்னு. அந்த பக்கம் இருந்த எவ்வளோ. ஆனால் அவன் வந்து 4 வருஷமாச்சான் அதுள்ளாக்க. ஓ,
4 வருஷம் ஆச்சாமோ? 4 வருஷமா அவன் எப்படிதான் நீ கிடக்குறான் தெரியல. நான் காவாச்சாய கொடுப்பாம காவாச்சாய அதனால கிடந்துட்டான் போல. அவனுக்கு வேலையே இல்லை. எனக்கு எப்படி அதே மாதிரி தான் அவனுக்கு. ஆனா அவனுக்கு வந்து பக்கத்துல ஆளுகள் இருக்கான். அந்த கமல் இருக்கான் பாரு, அவன் வந்து அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்திருப்பான் போல இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வேற இடத்துல இருந்து வந்திருக்கான். அது சரி. மிச்சவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அந்த சூடானி டனிலாம் இங்கிட்டு இருக்காங்க. இந்த கபீருங்கிறவன் அங்கதான் இருக்கான். இந்த இடையில போனது இந்த கமலுங்க நானும் தான். அது சரி. இவங்களை பார்த்துட்டு இது என்னடா நான் எதிர்பார்த்தது எப்படின்னா முனியசாமி இருப்பான்னு பார்த்தேன். ஆமாம்மா, அந்த தேடி பண்ணில அந்த முனியசாமி இங்க இருந்தானாக்கு கொஞ்சம் இதா போயிருந்தா. ஆனா அவன் இல்லை. எனக்கு என்ன இதுன்னா இப்போ முனியசாமி அங்கே இருந்தானாக்க நம்மளுக்கு சாப்பாடு வருதுல, தமிழ் சாப்பாடு. இப்ப இங்க கொண்டு வர மாட்டான். பேச்சு வந்து சொன்னோம்னா கண்டிப்பா கொண்டு வந்து தருவாப்புல கேட்டா. எனக்கு அதான் ஒரு ஆசை இருந்துச்சு. இப்போ இருந்தானா இவனுக்கு நம்ம ஊர் சாப்பாடு கொண்டு கொடுத்துடலாமா அப்படின்னு. நம்மளாச்சும் மசாலா கிசலா வாங்கிட்டு வந்து இது பண்ணிக்கலாம், ஆக்கி போடலாம்னு சொல்லிட்டேன். அப்ப அவன் இல்லை. அவன் அந்த ஏற்கனவே போய் பார்த்தோமே அந்த இடத்துல அவன் இருந்தான். ஆனால் அதுக்கு அந்த கிட்டத்தட்ட அந்த 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 ஏரியாக்குள்ள வரைக்கும் தூரம். அப்போ இதில் பஹார் வந்து எல்லாம் பேசிட்டு போகிறான். பரவாயில்ல இரு, நாங்களாம் இங்கே தான் இருக்கிறோம். அவனுக்கு அந்த பஹருங்கிறவனுக்கு எப்படின்னா அவனுக்கு நல்ல முதலாளிக்கான எனி டைம் அவன் ரூமில் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கேன். அந்த மோட்ரு அவன் வந்து ஃபுல்லாக அந்த டேங்க் ஃபுல் பண்ணி வச்சிருப்பான் போல தெரியுது. அது விடிய விடிய ஓடும். டிவிலாம் வச்சிருக்கிறான் உள்ளக்கா. டிவிமா? ஆமாம், டிவி வச்சிருக்கிறான். கொடையெல்லாம் இருக்குது, சேனல்லாம் வருது அதில். அந்த பாலைவனத்துக்குள்ளயா அவன் இதில் இருக்குது எல்லாம் டிவி சேனல் எல்லாம். அவனுக்கு நல்ல முதலாளி வர எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டான். அந்த மோட்டரை போட்டால் அந்த டிவி ஓடும், ஃபேன் ஓடும். இதுகள் வரைக்கும் ஏசிலாம் இல்லை. ஏசி இல்லை. இது அவனுக்கு அதிலே கடந்து பழகிருச்சு போல அவனுக்கு. அதனால கடந்துட்டான் போல. அவன் டிவியை போட்டு அவன் சாப்பாட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து இந்த கேமாக்கிமால எதுவும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பெருசா அப்படி கிடக்குது ஸ்டேஜ் மாதிரி. ஸ்டேஜ் மாதிரி ஒன்று வரைக்கும் அதுக்கு மேலே சுற்றி லைட்டு போட்டு வச்சிருப்பாங்க. வந்தால் எல்லாம் உட்காராங்க. ஆனால் அவன் இடத்துக்கு பொம்பளை வேலைக்கு வர மாட்டேங்கிறான். எல்லாம் ஆம்பளை குரூப்பாக தான் வருவாங்க. பஹார் குரூப்புக்கு. பஹருக்குமா நல்ல இடமா அமைஞ்சு போச்சு. அது அதெல்லாம் 4 வருஷமா ஊருக்கே போகலாம். எப்படி தான் கந்திரல அவனை கேட்டா இன்னும் 4 வருஷம் இருப்பேங்கிறான். ஆமா, சம்பளம் தரமா கிடைக்கல. அவங்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு 4 தடவையாவது நைட்டு சாப்பாடு நடக்குங்க. அது சரி. நைட்டு சாப்பாடு வாரத்துக்கு 4 நடக்கும். ஆனால் அவன் வந்து எப்படின்னா அங்கேருந்து என்ன செய்வான்டா டார்ச் லைட் வச்சிருப்பான். அங்கே எப்படின்னா எங்கள் எல்லாத்துக்கும் டார்ச் லைட் சிக்னல் தான். ஓஹோ, இங்கே எல்லாத்தையும் ஒரு டார்ச் லைட் இருக்கேன். ஃபோனோட அடிப்பாங்க, சில அடிக்க மாட்டாங்க. அதிகமாக டார்ச் லைட் தான். நேரம் ரூம் அடிச்சு விட்ருவாங்க. நேரம் அந்த ரூமுக்கு அடிப்பாங்க. இங்கேருந்து அங்கன்னு வெளிச்சம் அடிச்சு அந்த வெளிச்சம் அடிக்கும். அப்படி லைட் அமர்த்தி அடிச்சா தெரிஞ்சுக்கணும் கூப்பிடுறாங்க. அந்த ஒரு சீனல் இருக்குது. இந்த காட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த தெரியும், இன்னவங்களுக்கு தெரியும். ஓஹோ, லைட் அடிச்சு சிக்னல் கொடுப்பாங்க. ஏமா லைட் தெரிஞ்சிடும். ஆனால் அந்த லைட்டு நல்லா பவராக இருக்குங்க. ஏன் அந்த லைட் வச்சிருக்கீங்க? அது லைட் ஏன் வச்சிருக்காங்கடா, இந்த பூச்சி ஈச்சி அந்த இது இருக்கு. ராத்திரி தரமா கொடுத்துறேன் லைட்டை. எனக்கெல்லாம் அப்புறம் லைட் வாங்கிட்டு தந்துட்டான். லைட்லாம் அதுக்கப்புறம் வாங்கிட்டு தந்தான். குளிர்ல பயம் இல்லை. இந்த பூச்சி ஈச்சிக்கு இந்த குளிர்ல பயம் வராது. வெயில் காலத்துல அந்த பயம் வரும். அது சரி. அப்ப அவன்கிட்ட வந்து எப்படின்னா மீன் சாப்பாடுனா மீனையே கப்சா மாதிரி போட்டுருவாங்க. அது எப்படி? அவன் தான் ஆக்குவான். ஆனா அதுவும் சூப்பரா இருக்கு. நல்லா பெரிய அவுச்சு தான் எடுக்குது. அதுவும் அந்த மாதிரி தான் ஸ்டீம் பண்ணி தெரியும். ஸ்டீம் பண்ணி ஆனா பொரிச்சிருவாங்க. ஸ்டீம் பண்ணிட்டு அப்புறம் எடுத்து பொரிச்சு ஆனா சூப்பரா இருக்கும். அது பரவாயில்லையா? சமக்குங்குவாங்க. சமக்குன்னா மீன் கப்சாவா? பரவாயில்ல, மீன் கப்சா. ஆனா அவங்க இதுல வெடிக்கலாம் அடிக்காதா? அவங்க இதுல அதிகமா சீப்பு தான் விடும். பரவாயில்லையா? அவங்க என்ன குரூப்னு தெரியல. ஆனா அவன் ஓனர் வந்து ஆர்மியில் இருக்கிறவன் போல தெரியுது. அதனால அவன் மட்டும்தான் வருவான் போவான் இப்படி இருக்கு. ஆனால் அவங்க ஒரு குரூப்பாக வருவாங்க. ஆனால் வந்து நான்லாம் போய் 2 முதல்ல நின்றுருக்குறாங்க. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கூப்பிட்டு சாயா ஊற்றி அந்த காவாக ஊற்றி கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஊற்றிடுவாங்க குடிண்டு. அது இல்லாமல் வந்து எல்லாம் அந்த பாபாக்கெல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க பாபாக்கலாம் அவங்க குரூப்பாக ஆம்பளை வராது. ஆம்பளை இவன் நல்லா ஜாலியாக, இவனும் ஜாலியானால அங்கே வர்றவன் நல்லா ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் அந்த கமலுங்கிற ஓனர் தான் பெரிய தலைவலி பிடிச்சவன். வைத்தியம். அது சரியா?